மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் ஒரு அதிரடி தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஹ்ரைனில் உள்ள அமேசான் நிறுவனத்தின் தரவு உள்கட்டமைப்பை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமேசான் தளம் மட்டுமின்றி ஜோர்டான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய இராணுவ மற்றும் வணிக ரீதியான இலக்குகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதல் ஆபரேஷன் நசர் 2 என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் ஏவுகணை பாதுகாப்பு ரேடார் அமைப்பு மற்றும் F-15 போர் விமானம் ஒன்றையும் தரைமட்டம் ஆக்கியுள்ளதாக ஈரான் இராணுவம் உரிமை கோரியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள ஹரிஃபஜன் தளம் மற்றும் ஹக்மத் அல் ஜாபர் விமான தளங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவின் நவீன ரேடார் அமைப்புகள், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் சேதமடைந்து இருக்கலாம் என ஈரான் தரப்பு கூறுகிறது. இருப்பினும் இந்த தகவல்கள் குறித்து அமெரிக்காவோ அல்லது பஹ்ரைன் அதிகாரிகளோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. ஈரானின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உத்தரவின் பேரில் ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் புதிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் இந்த பதற்றமான சூழலால் வளைகுடா பிராந்தியமே அதிர்ந்து போயுள்ளது. ஈரானிய அதிபர் மசூத் பெபஸ்கியான் இந்த மோதலை அமெரிக்காவுடனான ஒரு முழு அளவிலான போர் என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக ஒருபுறம் நடந்தாலும் போர்க்களத்தில் ஏவுகணைகளின் சத்தம் ஓய்ந்த பாடில்லை. உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள், குறிப்பாக தொழில்நுட்ப நிறுவனமான அமேசான் மீதான தாக்குதல், சர்வதேச வர்த்தக மற்றும் தரவு பாதுகாப்பில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதல் எத்தகைய திருப்பத்தை நோக்கி செல்லும் என்பதை உலக நாடுகள் தற்போது உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.